ஓகேங்க. நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. அதாவது பாத்தீங்கன்னா, மருத்துவர், எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், நம்ம இந்தியால பிறந்து அமெரிக்கால செட்டில் ஆன தீபக் சோப்ரா அப்படிங்கிறவங்களை பத்தி தான் நம்ம ஜோதிட ரீதியான தகவல்களை விரிவா அலச போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தீபக் சோப்ரா அவர்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 1946 3 மணி 45 மதியான டைம்ல பிறந்திருக்காங்க. நியூ டெல்லி, இந்தியா. ஸோ ஓகே. பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம், தேய்பிரை திரையோதசி தேதியில பிறந்திருக்காரு. லக்னம்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் வருது. ஓகே ஓகே. பேசிக்கா என்னன்னா லக்னாதிபதி, இப்ப நம்ம கும்ப லக்னம் அப்படிங்கும்போது சனி தான் லக்னாதிபதி. லக்னாதிபதி எங்க போய் வந்திருக்காரு? 6ஆம் வீட்டுல போய் வந்திருக்காரு. கடக ராசியில வந்திருக்காரு சனி. லக்னாதிபதி சனி 1ஆம் வீட்டதி 6ல போய் வந்திருக்காரு. சோ 1ஆம் வீட்டதி 6ல போயிருக்கு அப்படின்னா லைஃபோட போக்கஸ், லக்னாதிபதி தான் லைஃபோட போக்கஸ் சொல்ல போகுது. லைஃப்ல என்ன அந்த ஜாதகர் என்னத்தை போக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லணும்னா 1ஆம் வீட்டதி தான் பார்க்கணும். சோ அப்படிங்கும்போது லக்னத்துல இருக்கிறவங்க லக்னாதிபதியும் பார்க்கலாம். சோ இங்க லக்னாதிபதி பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்கும் போது 6ஆம் வீடு என்ன குறிக்கிறது? கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடியது. சோ அப்படிங்கும் போது 6ஆம் வீடுங்கிறது நோய் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு இந்த காம்பினேஷன் ஒன் ஆஃப் த காம்பினேஷன். ஸோ அப்படிங்கும்போது லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் வந்து இவர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது, ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீடு நம்ம பாத்துக்கணும். ஏன்னா இவரோட மெயினா நம்ம இந்த இவர் ஜாதத்துல வந்து நம்ம இவரோட வேலையை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதனால நம்ம 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறோம். ஸோ 10ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேதுக்கு வந்திருக்கு, சுக்கிரனுக்கு வந்திருக்கு. விருச்சிக ராசி 10ஆம் வீடா வருது. அப்ப A6 A8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல வந்திருக்கு. A6 அப்படிங்கிறது என்னது? 6ஆம் வீட்டோட காரகத்துவத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் வீட்டோட காரகத்துவம் அகைன் நான் சொன்ன மாதிரி நோய், எதிரி, கடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். A6 அப்படிங்கிறது நம்ம டாக்டர்னு சொல்லலாம். A8 அப்படிங்கிறது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது சொல்லலாம், சர்ஜரி சம்பந்தப்பட்டது சொல்லலாம், கிரானிக் இல்னஸ் அப்படிங்கறத சொல்லலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஓகே. கன்னிராசி அகைன், கன்னிராசினாவே என்ன? சந்திரன் மனசுக்குரியவன் தான் அவரு. கன்னிராசிங்கும் போது கன்னிராசியில பிறந்தவங்களவே அந்த பிரச்சனைகளை சரி பண்றது சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து பெற முடியும். கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்காரகன் சந்திரன் தானே. சந்திரன் ஹாப்பினஸ், சந்தோஷத்துக்கு அதிபதி. சந்தோஷம் அப்படிங்கிறது சந்திரன். இந்த மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா ஒரு நம்மளே ஃபீல் சந்தோஷமா இருப்போம்ல. அப்படிங்கும்போது கன்னிராசியில வந்து கன்னிராசி பொறுத்தளவுக்கு இந்த கடன், நோய், எதிரிலாம் அவங்க சால்வ் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஹாப்பியா இருப்பாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு மனசுக்கு ஹாப்பியா இருக்கும். அப்படிங்கும்போது கன்னிராசி, இவரோட மைண்ட் வந்து கன்னிராசி அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி லைஃப்ல நம்ம ஸ்டார்டிங் எடுத்து போறோம்னா இவரோட அப்பா வந்து இவரோட லைஃப்ல மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரோட பாத்தீங்கன்னா இங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மெயினா 9ஆம் வீட்டு பாருங்க. சூரியன், குரு, செவ்வாய், மல்டிபிள் பிளானட், 4 கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு துலாம் ராசியில 9ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கு. ஓகே. சோ சூரியன், செவ்வாய் அப்படிங்கிறது, குரு, புதன் அப்படிங்கும்போது அப்பாவோட நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். சூரியன், குரு ஒரு இடத்துல உட்காந்துச்சுனாவே சிவராஜ்யோகம்னு சொல்லலாம். குருவும் சூரியனும் பயங்கரமான நாலேஜபிளான கிரகங்கள். சூரியன் கிரகன் இப்ப லக்னத்துல உட்காந்துச்சுனாவே அந்த ஜாதகர் ரொம்ப நாலேஜபிளான பர்சன் சொல்லலாம். சோ இவரோட ஜாதகத்தை பத்தி அப்பாவை பார்க்கும்போது சூரியன் வந்து தந்தைக்குரிய காரகன் 9ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. யாரோட உட்காந்துருக்கு? குருவோட உட்காந்துருக்கு. சோ அப்பா வந்து நிறைய படிச்சிருப்பாரு, நல்ல ஒரு சொல்றது பொசிஷன்ல இருப்பாரு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் குரு காம்பினேஷன். புதன் அப்படிங்கும்போது படிப்பு அதையும் சொல்லிடுது. சோ செவ்வாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவர் ஜாதத்துல 9ஆம் வீட்டுல உட்காந்துருக்குது. அப்படிங்கும்போது அந்த டிசிப்ளின், ஒழுக்கம் இதெல்லாமே வந்து அப்பா மூலியமா இவருக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல வளர்றாரு, ஒரு நல்ல எஜுகேட்டடான என்விரான்மெண்ட்ல வளர்றாரு, நல்ல ஒரு கைடன்ஸ்ல வளர்றாரு. வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் வீடு நல்லா இருந்துச்சுனாவே அவங்க வந்து நல்ல ஒரு வளர்ப்புல வளருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 2ஆம் வீட்டதி 9ல உட்காந்துருக்கிறது அப்பா வந்து நிறைய கைட் பண்ணியிருக்காரு ஃபேமிலியில அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இவரோட வாழ்க்கைக்கு. சோ இவரோட அப்பா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட அப்பா வந்து ராணுவத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ராணுவத்துல இருதய நோய் மருத்துவரா இருந்திருக்காருன்னு வச்சுங்களேன். கார்டியோலஜிஸ்ட்னு சொல்லலாம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவரோட ஜாதத்திலேயே பார்க்கலாம். இந்த 9ஆம் வீடான துலாம் ராசியை வந்து நம்ம லக்னமா போட்டோம்னா 10ஆம் வீடா வர்றது கடகராசி.
துலாம் லக்னம் எஸ் போட்டோம்னா கரெக்ட். துலாம் வந்து 9ஆம் வீடு. அது லக்னம் போட்டோம்னா 10ஆம் வீடா வர்றது கடகராசி. 10ஆம் வீட்டு 12ல உட்காந்துருக்கு. கரெக்ட். 10ஆம் வீட்டு 12ல உட்காந்துச்சுனாவே கவர்மெண்ட் சாரி இது டாக்டருக்கான மத் காம்பினேஷன் சொல்லலாம். மருத்துவருக்கான காம்பினேஷன் தான். சோ அகைன் பாத்தீங்கன்னா கரெக்ட். இவரோட ஜாதகத்துல சிம்பிளா 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறத எடுத்துட்டாவே அப்ப வந்து ம். கவர்மெண்ட் சூரியன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிபதி காரத்துவன். அப்பாஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அகைன் மிலிட்டரியில உட்காந்துருக்காரு. மிலிட்டரியில வேலை செஞ்சு ஐ மீன் ராணுவத்தில் இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது ராணுவத்துல மருத்துவ வேலை செய்யறாரு. சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டார். சம்பந்தப்பட்டிருக்கு. கரெக்ட். நம்ம துலா லக்னமா நம்ம பார்த்தோம்னால 5ஆம் வீட்டு சனி 10ல் போய் உட்காந்துருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உத்தியோகத்துல அப்பா இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுது. அந்த கரெக்ட். உத்தியோகம் வந்து பேரு புகழ் கொடுக்கணும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தியோகத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லுது. சோ அதாவது என்ன சொன்னா இவர் சின்ன வயசுல இருந்தே இந்த மருத்துவத்தோட சம்பந்தப்பட்ட வகையிலேயே வளர்ந்திருக்காரு அப்படிங்கறத சொல்றேன். ம். இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் இவர் அப்பா மூலியமா வந்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. கரெக்ட். சோ வந்து பாத்தீங்கன்னா இவரு பேசிக்கா சின்ன வயசுல இருந்தே ஒரு கொஸ்டின் வந்து இவருக்குள்ள இருந்திருக்குது. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்பு வந்து ஜஸ்ட் ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி தான், கெமிக்கல் ரியாக்ஷன் தானா, பாடி தான் எல்லாமேவா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது, ஒரு கெமிஸ்ட்ரி இது மாதிரி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அலோபதியில என்ன நடக்கும், அலோபதி பாடி ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கரெக்ட். அலோபதியில மைண்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ம். இவரோட கேள்வி என்னன்னா, சின்ன வயசுல இருந்து இவர் கேட்ட கேள்வி என்னன்னா, மைண்டு நோயில என்ன ரோல் பிளே பண்ணுது, இந்த மனசுக்கு ஏதாவது ரோல் இருக்கா, மைண்டுக்கு ஏதாவது ரோல் இருக்கா அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. ஒருத்தருக்கு ஒரே சேம் ஏஜ்ல சேம் குரூப்ல சேம் ஏஜ்ல 2 பேர் இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் சேம் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த ரிசல்ட் ஏன் வித்தியாசம் மாறி போகுது, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொஸ்டின் வந்து இவருக்குள்ள சின்ன வயசுலயே இருந்துச்சு. ஓகே. இந்த கொஸ்டின்லயே ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டார்டிங் என்ன பண்றாரு, உங்களுக்கு எஜுகேஷன் வந்து இவர் வந்து அப்பா ஃபாதர் அப்படிங்கும்போது என்ன நடக்கும், நிறைய போஸ்டிங் வந்து வெவ்வேறு இடத்துக்கு போட்டிருப்பாங்க. இந்தியாவில் கண்டிப்பா வெவ்வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர். வந்து டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். கண்டிப்பா. ஸோ இவர் ஜாதகம் 4ஆம் வீட்டை பாருங்க, ராகுக்கு ஆமா கிளீனா வந்திருக்காரு. இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி கண்டிப்பா. சுக்கிரன் வந்து கேதுவோட வந்திருக்காரு. ம். சந்திரன் 4ஆம் வீட்டோட காரகன் 8ல போய் மறைஞ்சிட்டாரு. மறந்துட்டாரு. ஆமா. அகே 4ஆம் வீட்டு வந்து கடகராசி. 4ஆம் வீட்டு கடகராசி வந்து 4வது ராசி. அந்த ராசியில் ஆமா. சனிக்கு வந்திருக்காரு. ஸோ மல்டிபிள் 4ஆம் வீட்டோட விஷயங்கள் மல்டிபிள் லெவலில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவா கண்டிப்பா. இருக்குன்னா அதான் சொல்றேன். ஏன்னா அதனாலதான் சொல்றேன், ஒரு இடத்துல இவர் வந்து இருக்கல அப்படிங்கிற சொல்ல வரேன். ஒரு இடத்துல பர்மனண்டா ஒரு இடத்துல அலோவ் பண்ண. பர்மனன்ட்ல ஒரு இடத்துல இருக்கல. அது மேல நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா, இது இந்தியாவில பிறந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்கான்னு சொன்னீங்களே, கரெக்ட். அதுவும் இதுக்கு காரணம். இப்ப 4ஆம் வீட்டு வந்து சூப்பர். கேதுவோட 4ஆம் வீட்டு சுக்கிரன் வந்து கேதுவோட 10ல போய் கொண்டிருக்கான்னு, தொழிலுக்காக இவர் வந்து சொந்த இடத்த விட்டு வெளியில போகணும், வேலைக்காக ஒரு சொந்த இடத்த விட்டு வெளியே போகணுங்கிற அமைப்பும் வந்துருது இதுல. சரி, ஓகே. அதான் இவர் என்ன பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து முடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்தியாவில தான் படிக்கிறாரு. இந்தியாவில எம்பிபிஎஸ் வந்து எய்ம்ஸ்ல வந்து படிக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு இவர் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஎஸ் போயிடுறாரு. யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல படிக்கிறாரு. இன்டர்னல் மெடிசன்ல எண்டோக்ரோனாலஜி, அந்த ஹார்மோன்ஸ் பத்தி படிக்கிறது. ஹார்மோன்ஸ் இந்த சுகருக்கு எல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த அந்த லைன்ல வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்றாரு. ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அகைன் சர்டிபிகேஷன் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே ப்ராக்டிஸ் பண்றாரு. மெடிசன் வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு. அது ஃபியூ இயர்ஸ் தான் பண்றாரு ஆக்சுவலி. ஃபியூ இயர்ஸ் பண்ணிட்டு அதை வந்து விட்டு ஐ மீன் அதுக்கப்புறம் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்காரு. காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி 10ஆம் வீட்டுல கேது என்ன பண்ணும், அதாவது ஓன் பிசினஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணும், வேலையை பிரேக் இண்டிபெண்டா பண்ணும். ஜாப் வந்து பிரேக் பண்ணும்ல. கண்டிப்பா பிரேக் பண்ணும். ஜாபை பிரேக் பண்ணு நீங்க சொன்ன மாதிரி இண்டிபெண்டா போகணும், வித்தியாசமா யோசிக்கும். 10ல கேது இருக்கீங்க, வித்தியாசமா யோசிப்பாங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ற நார்மல் ரூட்ல வேலையை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேது வந்து வித்தியாசமா யோசிக்கக்கூடிய கிரகம், இண்டிபெண்டா யோசிக்கக்கூடிய கிரகம். அதனால இவர் வந்து அகைன் என்ன இவர் வந்து அந்த சின்ன வயசுல சொன்ன இல்லையா அந்த கொஸ்டின் இருந்துச்சு. அலோபதி படிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு, அதுக்கு மேல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சாச்சு. ஸோ அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. ஸோ அகைன் இவர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஏன்னா கேது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. கேது 10ல இருந்தா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிரும் வேலையில. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது சரியா இருந்தா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ அப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஆயுர்வேதம் படிக்கிறார். ஸோ ஆயுர்வேதம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதை நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல கான்சியஸ்னஸ் பத்தி எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றாரு.
ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ம் மைண்ட் பாடி தான் மெடிசன், மைண்ட் பாடி மெடிசன் அப்படிங்கிற அந்த டாபிக் உள்ள வந்துடுறாரு. இது ரெண்டையும் கம்பைன் ரைட். பண்ணணும். இப்ப என்ன சொல், அலோபதி ம் நெகட்டிவ் சொல்ல, அலோபதி தேவைதான். அதோட நம்ம ம் வந்து மைண்டையும் சேர்த்து பார்க்கணும். ஆயுர்வேதத்தையும் அதை ஃபோக்கஸ் பண்றாரு. அதனால என்ன பண்றாரு, ம் கம்பைண்டா பண்றாரு. ஆயுர்வேதா, அலோபதி, கான்சியஸ்னஸ் இந்த எல்லாமே இணைச்சு ஒரு மருத்துவமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல உள்ளுக்கு வந்துறாரு. அல்டர்னேட்டிவ் மெடிசன் கூட சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த அந்த லெவலுக்கு வந்து இவர் வந்து திங்க் பண்றாரு, அந்த லெவலுக்கு போறாருன்னு வச்சுங்களேன். ஸோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ம் இவர் ஜாதத்துல சரஸ்வதி யோகத்தை நீங்க ஸ்ட்ராங்கா பார்க்கலாம். 9ஆம் ம் வீட்டோட யோகத்தை பாத்தீங்கன்னா சூப்பரான யோகம். புதாதித்ய யோகம், ஆமா. சிவராஜ யோகம், அஹ், ம் அஹ், கண்டிப்பா. மாங்க குருமங்கல யோகம், இந்த மாதிரி 9ஆம் வீட்டுல இருக்கிற யோகங்கள் பாருங்க ரொம்ப சூப்பரான அமைப்புல இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதனால கண்டினியூஸா இவர் வந்து படிப்பை வந்து விடவே இல்லை. கண்டினியூஸா ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதான் ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். ஸோ ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாரு. கரெக்ட். மீன் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாருன்னா பாருங்க, 2ஆம் மீட்டேஜ் 9ல உட்காந்துருக்கு, 10ஆம் மீட்டேஜ் 9ல உட்காந்துருக்கு, 11ஆம் மீட்டேஜ் கரெக்ட் 9ல உட்காந்துருக்கு. சரி, ஓகே. கரெக்ட். 10ஆம் மீட்டேஜ் 9ல உட்காந்துருக்கு, 9ஆம் மீட்டேஜ் 10ல உட்காந்துருக்கு. 9 10 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. ஆமா. ஸோ அப்பா டாக்டர், இவரும் டாக்டர். கரெக்ட். அதாவது 9ஆம் வீடு அப்பா, 10ஆம் வீடு வேலை. சோ வேலை. அப்பா பண்ண வேலையை ஜாதகர் பண்ணுவாரு அப்படிங்கறது சொல்லலாம். சோ அப்பாவும் டாக்டர், கண்டிப்பா. இவரும் டாக்டர் அப்படிங்கறது உண்மையா கரெக்டா ஒர்க் ஆயிருக்குதுங்க. சூப்பர். ஓகே. ஸோ 2ஆம் மீட்டேஜ் 9ல் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எங்க மூலியமா வருமானம் வருது, டீச்சிங், கன்சல்டிங் இந்த மூலியமா வருமானம் வருதுன்னு சொல்லலாம். சோ அந்த யோகம் இருக்கு. ம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இவரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர். கண்டிப்பா. புத்தகங்கள் ஆக்சுவலி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்ப வரைக்கும் எழுதிட்டு இருக்காரு புத்தகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 1946ல பிறந்தாரு, இன்ன வரைக்கும் புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கறத உண்மை. எழுத்தாளருக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதி ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்படணும். 3ஆம் வீடு தான் எழுத்து. புதன் ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்படணும் 10ஆம் வீட்டுல, 10ஆம் வீட்டு அதிபதியோட. 3ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டோட லிங்க் ஆகுறது, 10ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதியோட லிங்க் ஆகுறது, அதை பப்ளிஷ் பண்ணி வெளியே வரணும்னா அது 9ஆம் வீட்டும் சம்மந்தப்பட்டிருக்கணும். சோ இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதான் புதன் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணணும்னு சொல்லுவார் மெயினா. நிச்சயமா. புதன் பாத்தீங்கன்னா அந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கிற கிரகமே புதன் தான். ஆத்மகாரகன் புதன் தான். 9ஆம் வீட்டுல ஆத்மகாரகன் இருக்கார், புதனா இருக்கார். சோ சின்ன வயசுல இவருக்கு நடந்த நிகழ்வுகள் இவரோட ஆத்மாவை வழி நடத்தி வடிவமைச்சு கொண்டு போகுது. சின்ன வயசுல இவர் பார்த்த விஷயங்கள் இவரோட ஆத்மாவை வடிவமைச்சு கொண்டு அப்பா மூலியமா அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திருக்காரு. ஓகே. சோ ஏன்னா புதன்னா சின்ன வயசு, அதனால இளமை பருவத்தை குறிப்பிடுறது புதன். அந்த ஆத்மகாரன் புதன் இருக்கீங்க. இளமை பருவத்துல ஏதாவது ஒரு விஷயம் சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த சம்பவங்கள் வந்து அவரோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். சோ இவர் ஜாதகம் 9ஆம் வீட்டுல இருக்கு, புதன் வந்து ஆத்மகாரகனா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து நிறைய விஷயங்களை கத்துக்குது. ஏன்னா 9ஆம் வீடுங்கிறது ஹையர் லேர்னிங். இந்த ஆத்மாவோட ஆசை என்ன, எங்க ஆத்மகாரகனுக்கு வந்திருக்குது அதான் அந்த ஆத்மாவோட ஆசையா இருக்கும். சோ ஆத்மா என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா ஹையர் லேர்னிங் பண்ணணும், நிறைய ஸ்டடி பண்ணணும், எழுதணும். இதெல்லாமே ஆத்மாவோட ஆசை தான். சோ அதனால இவரோட ஜாதகத்துல புதன் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காருங்கிறது உண்மைதான். ஓகே. சோ அடுத்து இப்ப ஓகே நம்ம புக் எழுதுறோம். அது வந்து புத்தகங்கள் வந்து இவர் வந்து ஒரு ஆக்சுவலி யூடியூப் சேனல் கூட வச்சிருக்காரு. ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஃபேமஸான யூடியூப் சேனல். சூப்பர். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி தான் நம்ம எழுத்து இதெல்லாம் சொல்லிட்டோம். இது வந்து பண ராசி, பண வீட்டோட சம்பந்தப்படணும்ல ஏதோ ஒரு வகையில. கண்டிப்பா. 3ஆம் வீட்டு அதிபதி கும்ப லக்னத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதி யாரு, செவ்வாய். ஆமா. 11ஆம் வீட்டு அதிபதி குருவோடும் 2ஆம் வீட்டு அதிபதி குருவோடும் சேர்ந்து 9ல் போய் கொண்டிருக்காரு. ஆமா. இது வந்து சிறப்பான எழுத்து மூலியமா நமக்கு வருமானம் சம்பாதிக்கக்கூடியது. ஒரு சோசியல் மீடியா மூலியமா வருமானம் சம்பாதிக்கக்கூடியது. ஒரு யூடியூபர் ஆகணும், ஒரு சோசியல் மீடியாவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும். இதெல்லாமே 3ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் பட்டிருக்கணும். ஓகே ஓகே. சோ இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியும் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு. எங்க 9ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கு. 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் 9ஆம் வீட்டு அதிபதி குரு, 11ஆம் வீட்டு அதிபதி குரு 9ல உட்கார்ந்திருக்காரு. 9ல உட்கார்ந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான உங்களுக்கு அதை வந்து கண்டினியூஸா வந்து இவருக்கு அது மூலியமாவும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தது. இதெல்லாமே சொல்லலாம் நம்ம. சரி, ஓகே. இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மெயினா கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டேன். 10ஆம் வீட்டுல சுக்கிரன் கேது நம்ம போன அலெக்சாண்டர் பிளெமிங் அவரோட ஜாதகத்துல நம்ம பார்க்கும் போதும் சுக்கிரன் வந்து மருத்துவ காரகன் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
இங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல தான் சுக்கிரனுக்கு வந்திருக்கு பாருங்க. அருமை. சுக்கிரன் கேது வந்து உங்களுக்கு மருத்துவ நாலேஜ் கொடுக்கக்கூடிய பவர் உண்டு நல்லாவே. ம். பாஸ்ட் லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயம் திருப்பி வந்து ரிப்பீட் ஆகி அதை பண்றாரு அப்படிங்கறத கூட சொல்லலாம் இந்த ஜாதத்தை பொறுத்த அளவுக்கு. ஓகே. ஏன்னா ராகு கேது எங்க வந்திருக்கா அங்க வந்து ஒரு லைஃப்ல வந்து பிக்கஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையில. கண்டிப்பா. அதான் ஃபோக்கஸா இருக்கும், மெயினா ஃபோக்கஸா இருக்கும். ஸோ இவர் ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் கேது காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த A6 A8ஓட உட்காந்துருக்கிறதுங்கிறது சுக்கிரன் வீட்டுல தான் எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்கு பாருங்க, இங்கேயும் நோட் பண்ணீங்கன்னா. ஓகே. ஆமா. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி சுக்கிரன் வீட்டுல ஒரு வீட்டுல 4 கிரகம், இன்னொரு வீட்டுல ராகு உட்காந்துருக்கு, ரிஷபத்தில் ராகு. அப்படிங்கும்போது 5 கிரகம் சுக்கிரன் வீட்டுல உட்காந்துருக்கு. சுக்கிரனோட கேதுவும் சேர்த்திக்கலாம், அப்பதான் இத்தனை 6 கிரகம். சுக்கிரனோட ஆமா. சாரி எத்தனை கிரகம், 7 கிரகம். ஆமா. 7 கிரகம் சுக்கிரனோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்துருச்சு, ம். மகாலட்சுமியோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்துருச்சு. அதான். சுக்கிரன் வந்து மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமியோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. சுக்கிரன் வந்து இங்க வந்து வைத்தியத்தோட சுக்கிரன் கேது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கழுகு பார்வைன்னு சொல்லுவோம் நம்ம. கேது வந்து கழுகு ம். பார்வைன்னு சொல்லலாம். மீன் ஓகே. இவர் எல்லா டாக்டர் மாதிரி இவர் இல்லாம வந்து வித்தியாசமா ஏன் வந்திருக்காரு? டிஃபரெண்டா அப்படியே திங்க் அலோபதி படிச்சுட்டு பண்ணிருக்காரு. அப்படியே போயிருக்கலாம் இல்லையா? அந்த அந்த துறையிலேயே அப்படியே ப்ரொஃபஸர் ஆயிட்டு அப்படியே அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? கரெக்ட். ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை இவர் நோட் பண்ணியிருக்காரு. அதை பண்ண ம். வச்சது யாருன்னா அந்த கேது தான், 10ஆம் வீட்டு கேது. 10ஆம் வீட்டு கேது. ஏன்னா எல்லாரும் மாதிரியும் இருக்கக்கூடாது, வித்தியாசமா இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ம். தூக்கிட்டு போகும், உச்சத்துக்கு தூக்கிட்டு போறது அந்த கேது தான். கண்டிப்பா. சோ அகைன் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனி வந்து 6ல போய் உட்கார்ந்திருக்கு. இந்த சனி ஓகே. எந்த கிரகமாவது பாக்குதான்னு பாருங்க. ஆமா. லக்னாதிபதி சனி இல்ல. இல்ல. எந்த கிரகமும் பார்த்திருக்காது. சனி கூட யாராவது உட்கார்ந்திருக்காரா? கிடையாது. எதுவும் இல்ல. சனிக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது கிரகம் இருக்கா? இல்ல. ஒரு கிரகம் கிடையாது. அது நீங்க சொன்னா ராகு கண்டிப்பா கேது இல்ல. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அதை விட்டுருங்க, நிழல் கிரகத்தை விட்டு மீதிலாம் எதுவுமே பார்க்கல. அதான். கூட எந்த கிரகம் கோரல. ம். சனிக்கு முன்னாடி எந்த கிரகம் இல்ல, பின்னாடி எந்த கிரகம் இல்ல. சனி வந்து கரெக்ட். அப்சல்யூட்லி தனியா இருக்கு. ம். சோ அப்படிங்கும்போது இவரோட பர்சனாலிட்டி வந்து இவரோட என்ன பண்ணணும்னு நினைக்கிறவரோ மத்த கிரகங்கள்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. இவர் என்ன கண்டிப்பா. யோசிக்கிறாரோ அதை பண்றது, அந்த 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 டைரக்ஷன்ல போகணுங்கிறது கிளாரிட்டி இருக்கு. ம். சோ 6ஆம் வீட்டுல 6ஆம் வீடு இது என்னன்னா என்ன சொல்ல வரேன்னா 6ஆம் வீட்டோட விஷயத்து தான் இவரோட ஃபோக்கஸே 6ஆம் வீடு தான் லைஃப்ல. அதனால அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா. எந்த கிரகத்தோட இன்ஃபுளுன்ஸ் ஆக, எந்த கிரகத்தோட சேர்க்கையில் இல்லாம எப்படி தனியா இருக்குன்னு பாக்குறேன்னு சொல்றேன் நான். ம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் 6ஆம் வீடு மெடிசன்ல வந்து ஏன் வித்தியாசமா போயிருக்காரு அப்படிங்கறது இந்த சனி பகவானோட 6ஆம் வீட்டுல இருக்கிற தனிமையில் இருக்கிறதையும் நம்ம வந்து இதை நோட் பண்ணிக்கலாம். கரெக்ட். சரி, ஓகே. அதாவது கும்ப லக்கணத்துக்கு பெண்டிங் கர்மா என்னவா இருக்கும்? அதாவது ரொம்ப பிராரப்த கர்மா 6ஆம் வீட்டை வந்து ஒரு 6ஆம் வீட்டை தான் நம்ம எந்த ஜாதத்துலயுமே 6ஆம் வீடு ஒரு கர்மா குறிக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியமான கர்மாவை 6ஆம் வீட்டுல பார்க்கலாம். சரி. சோ கும்ப லக்கணத்துக்கு கடகராசி 6ஆம் வீடா வருது. ஆமா. கடகராசி 6ஆம் வீடா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு முக்கியமான கர்மா என்ன? அந்த கடகராசி சம்பந்தப்பட்டது, 6ஆம் வீடு சம்பந்தப்பட்டது. அதாவது என்ன சொல்றது, ம். மைண்ட் சம்பந்தப்பட்டது, மனசு சம்பந்தப்பட்டது, கரெக்ட். சொந்த ம். சொந்த ஊர் சம்பந்தப்பட்டது, தாய்நாடு சம்பந்தப்பட்டது, ம். அம்மா சம்பந்தப்பட்டது. ம். வேற என்ன சொல்றீங்க? அம்மா ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு நிம்மதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அந்த அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்ல வரேன்னா எமோஷனல் ஹீலிங் பண்ணணும் அப்படிங்கிறது இவரோட லைஃப்ல மிக பிக்கஸ்ட் கர்மா, எமோஷனல் ஓ. ஹீலிங். அதாவது பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து பிசிக்கல் லெவல்ல ஹீல் பண்றது அது ஓகே. அது ம். வந்து அலோபதி டாக்டர்ஸ் பிசிக்கல் லெவல்ல எந்த ஒரு பிரச்சனையா தான் ஹீல் பண்றதுக்கு பவர் இருக்கு. இப்ப ஓகே. ஏன் இவர் வந்து எமோஷனல் ஹீலிங்க்கு போகணும் அப்படிங்கறத நம்ம கொஸ்டின் மார்க். அதான் சொல்றேன், இவர் சின்ன வயசுலயே கேட்ட ஒரே கேள்வி, முக்கியமான கேள்வி, ம். பாடி வந்து ஜஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரி தானா, இல்ல மனசுக்கு மைண்டுக்கு என்ன ரோல் இருக்குது நோயில அப்படிங்கறதா ம். முக்கியமான கேள்வி. சோ ஏன் இந்த கேள்வி கேட்டிருப்பாரு பாருங்க. சந்திரன் வந்து இங்க ஜிகேங்கிற ஒரு பொசிஷன்ல அச்சீவ் பண்ணிருக்காரு, ஜிகேங்கிற பொசிஷன்ல ம். உட்காந்துருக்கு. அந்த ஜெமினி ரைட். ஜோதிடத்துல சந்திரன் வந்து ம். ஜிகே நம்ம உங்களுக்கு தெரியும், கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கூடியது ஜிகே. 6ஆம் வீட்டோட காரத்தத்துவத்தை குறிக்கூடியது ஜிகே. கண்டிப்பா. சோ இவரோட ஜிகேவோட பரிகாரத்தை இவர் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில. இவரோட வாழ்க்கை ஃபுல்லாவே அந்த ம். அந்த பரிகாரத்தை பண்ணியிருக்காருங்கிறத நம்ம சொல்லலாம். என்ன பரிகாரம்? ஓகே. மக்களுக்கு எமோஷனல் ஹீலிங் கொடுக்கறது. மைண்ட் அண்ட் கரெக்ட். பாடி அண்ட் மைண்ட் மெடிசன் அதை வந்து அவர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த விஷயத்த பண்றதுதான் இவரோட வாழ்க்கையில முக்கியமான நோக்கம். இவர் அதுக்காக தான் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது ஜாதத்தை பார்க்கும்போதே கிளியரா தெரியுது. சோ அதை வந்து ம். இவர் லைஃப்ல அச்சீவ் பண்ணியிருக்காரு, நல்லாவே அச்சீவ் பண்ணியிருக்காரு.
சோ சந்திரனோட பரிகாரங்கள் இவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு சில பேருக்கு பரிகாரங்கள் வந்து கோயிலுக்கு போய் பண்ணணும், இல்ல மந்திரங்கள் சொல்லணும், ஹோமம் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. ஜஸ்ட் நம்ம கர்மா கூட பரிகாரமா வரலாம். சோ இவர் ஜாதத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் இந்த ஜிகே சந்திரனோட நெகட்டிவ் உங்களுக்கு புரியுதுல, இந்த அளவுக்கு இந்த சந்திரனோட தோஷம் இந்த ஜாதத்துல ஹெவியா இருக்குது. ஏன் ஹெவியா இருக்குன்னா 4ஆம் வீட்டுல ராகுக்கு வந்துருச்சு, 4ஆம் வீட்டு சுக்கிரன் கேது கூட வந்திருக்கு. ஆமா. சந்திரனோட சொந்த வீட்டுல சனிக்கு வந்திருக்குது. சந்திரன் 8ல மறைஞ்சிட்டாரு. சந்திரன் ஜிகேவே 8ஆம் வீட்டுல மறைஞ்சிட்டாரு. சோ எல்லா வகையிலுமே சந்திரனோட பாதிப்பு இருக்கு பாருங்க. சந்திரனோட தோஷம் இந்த ஜாதத்துல ஹெவியா இருக்கு பாருங்க. தாய்நாட்டுல இருக்க முடியல, வெளிநாட்டு போயிட்டாரு. மீன் ஒரு இடத்துல சின்ன வயசுல இருந்தே இருக்க முடியல, அப்பா ஒரு டிரான்ஸ்பர்னால வேற ஊருக்கு போயிருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே பாருங்க சந்திரனோட தோஷத்தை காமிக்குது. சோ இந்த தோஷமே இவருக்கு யோகம் தான். கடைசியில தோஷமே யோகமா மாறி இருக்குது. 6ஆம் வீட்டதி 8ல விபரீத ராஜயோகம் தானே 6ஆம் வீட்டதி. சோ அதான் சொல்றேன், இந்த தோஷமே இங்க வந்து யோகமா மாறிடுச்சு அப்படிங்கறதுதான் இங்க நடந்திருக்குது. அதனால எமோஷனல் ஃபீலிங் தான் இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணது மெயின் ஃபோக்கஸ். ஏன்னா இவர் எல்லா டாக்டர் மாதிரி இவரு இல்ல, இவர் டாக்டர் வந்து எமோஷனல் ஃபீலிங்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதான் பாடி அண்ட் மைண்ட். அதுல மைண்டையும் இவருக்கு ஹெவியா இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபோக்கஸ் பண்ணி அதுல வந்து நிறைய ஹீலிங்கான விஷயங்கள் எல்லாமே இவரோட புத்தகத்துல அருமையா கொடுத்துருக்காரு. சரிங்கண்ணா, கிட்டத்தட்ட எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். நீங்க ஏதாவது கேட்கறதுனா கேளுங்க, இதெல்லாம் முடிச்சிடலாம். எல்லாம் சிறப்பாக கொண்டாடுச்சு. இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறோம். இன்னைக்கு நம்ம பேசின தீபக் சோப்ரா பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்து மெடிக்கல் படித்தார், எம்பிபிஎஸ். அவர் அமெரிக்காவில் போய் இன்றும் அவர் வந்து செட்டில் ஆகி இன்னைக்கும் அவர் லைவ்ல இருக்காரு. கிட்டத்தட்ட 1946 பிறந்ததாக அபிபா சொன்னாங்க. ஸோ இப்பவும் அவர் லைவ்ல இருக்காரு. இன்னமும் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள், தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள், அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனமும் உடலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட உணர்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய ஆம்பிஷனா இருந்தது. அதை செஞ்சாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் வந்து உடல் நலத்தை பாதிக்கும், நம்மளுடைய எண்ணங்களே நம்ம உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சாரு. தியானம் மன அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் உலகத்துக்கு சொன்னாரு. ஆன்மீக விழிப்புணர்வே உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிச்சு காமிச்சவர் இவர் தான். இவருடைய விஷயங்கள்ல நிறைய சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ப்ரூவ் பண்ணப்படாம இருக்கு, சில விஷயங்கள் வந்து எதிர்கேள்விகள் இருக்கு. இருந்த போதிலும் இவர் வந்து ஒரு அல்டிமேட் ஹீரோவா இருந்திருக்காரு. இவர் எழுதின புத்தகங்கள்ல 90க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸா அமைஞ்சிருக்கு. இவருடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களும் சரி, அறிவியல் சாராத ஆன்மீக விஷயங்களும் சரி, மிகப்பெரிய மாற்றத்தை லைஃப்ல கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பெரிய லெஜெண்டரை பற்றி தான் நம்ம வந்து லெஜெண்டரி அப்படிங்கக்கூடிய தீபக் சோப்ரா பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஜோதிட ரீதியா நம்ம அலசி ஆராய்ஞ்சோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி பயனுள்ளதா இருக்கு நாங்க நம்புறோம். ஒரே நிமிஷம், ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நீங்க லெஜெண்ட் சொன்னீங்க இல்லையா, இந்த சனி, இந்த ஒரு விஷயத்தை பாருங்க. சனி வந்து இங்க தனிமையா இருக்குன்னு நம்ம பேசணும் இல்லையா. இந்த மாதிரி காம்பினேஷன்ல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த காரத்தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே இல்ல, அவங்க வந்து லெஜெண்டா வரக்கூடிய ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். தனித்துவத்தை கொடுக்கும். இப்ப பாருங்க, இவருக்கு வந்து கரியர்ல வேலையில தானே சனின்னா வேலைக்கு அதிபதி இல்ல, ப்ரொபஷன்ல வந்து இவருக்கு தனித்துவத்தை கொடுத்துருச்சு பாருங்க. அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆக்கிடுச்சு பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தைகள் லெஜெண்ட்னு சொன்னீங்க, அந்த வார்த்தைகள் 100க்கு 100 உண்மை. சரிங்கண்ணா, கண்டிப்பா பண்ணுங்க. தீபக் சோப்ரா அப்படிங்கிறது நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி மருத்துவம், ஆன்மீகம், தியானம், இதோடைய ஃபுல் பேக்கேஜ் தான் தீபக் சோப்ரா. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்மளுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து, நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தரணும் அப்படின்னு அன்போடு கேட்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சிகள் வரும். நன்றி, வணக்கம்.